வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு காணொளி வாயிலாகவும் ஒவ்வொரு சைவம் வளர்த்த பெரியவர்கள் அது மாத்திரமல்லாமல் சைவ சமயம் வளர வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் தொடர்பான வாழ்க்கை வரலாறை நாங்களுமே தந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறானது பிறப்பிலிருந்து அவர்கள் இறக்கின்ற வரையில் என்ன செய்திருக்கிறார்கள், மக்களுக்காக, அதாவது சைவ சமயம் வளர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள், அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய பணிகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பான வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பல காணொளிகளில் ஒவ்வொருவருடைய வரலாறாக பார்த்து வருகின்றோம். அவ்வாறாகத்தான் இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு சைவம் வளர்த்த பெரியவர் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். சைவம் வளர்த்தவர்கள் சித்தர்களாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது ஞானிகளாகத்தான் இருக்க வேண்டும். சைவ சமய குறவர்கள் மாத்திரம்தான் சைவ சமயத்தை வளர்க்க வேண்டும் என்றில்லாமல் சைவ சமயம் வளர்வதற்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்த அனைவருமே நாங்கள் சைவம் வளர்த்து பெரியார் என்கின்ற ஒரு வகைக்குள் கொண்டு வர முடியும். அதாவது ஒரு சிறிய விடயமே ஆனாலும் இறைவனுக்கு அர்ப்பணிப்போடு உண்மையான மன அன்போடு ஒருவன் செய்கின்ற விடயமானது நிச்சயமாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். மெய்யன்போடு நாங்கள் பல கதைகளை பார்த்திருக்கின்றோம். கண்ணப்ப நாயனார் தொடர்பான வரலாற்றை பார்த்திருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் பலருடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது அவர்கள் இறைவனுக்காக செய்கின்ற சிறிய விடயமேனும் அது எவ்வளவு பெரிய விடயமாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கின்ற கதைகளை நாங்கள் அதிகமாக கேட்டிருப்போம். கண்ணப்ப சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதிக விடயங்களை அறிந்திருக்கின்றோம். அது போலத்தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இறைவன் மீது பற்றுதல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த பற்றுதலானது இறைவன் மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்துவது மாத்திரமில்லாமல் எங்களுடைய மதம், அதாவது எங்களுடைய இந்த சைவ சமயம் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் வலியுறுத்துவதாக இருக்கின்றது. இவ்வாறாக பலருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்த பெரியார் மௌன குரு சுவாமிகள். நீங்கள் நினைக்கலாம், மௌன குரு சுவாமிகள் தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை அறிந்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே மௌன குரு சுவாமிகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானதாக இருந்தது என்று தான் சொல்லிக்கொள்ள முடியும். கும்பகோணத்துக்கு அருகாமையில் வசித்த ஒருவராக இவர் குறிப்பிடப்படுகின்றார். இவர் பல்வேறு விதமான தொண்டுகள், அது மாத்திரமல்லாமல் சைவ சமயம் வளர்வதற்கான பல்வேறு விதமான வழிமுறைகளை கையாண்டிருக்கிறார் என்று கூட நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். இவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வசித்திருந்தாலும் இவரை தேடி பலர் வந்து சென்றார்கள். அதாவது இவரிடம் இருக்கின்ற அந்த சக்தியின் காரணமாக இவர் பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அது மாத்திரமில்லாமல் மக்களுக்கு தீங்கு நிகழ்கின்ற போது மக்களை அதிலிருந்து காக்கக்கூடியவராக இருந்தார். இவ்வாறாக நன்மைகளை செய்யக்கூடிய எங்களுடைய மௌன குரு சுவாமிகளை தேடி ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து மாத்திரமல்லாமல் பல்வேறு இடங்களில் இருந்தெல்லாம் பலர் வந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்றைய காலத்தில் பல மக்களுக்கு உதவிய ஒருவராகவும் இவ்வாறாக பல நன்மைகளை செய்த ஒருவராகவும் இறைவன் மீது அதீத பக்தி கொண்ட ஒருவராகவும் நாங்கள் மௌன குரு சுவாமிகளை சொல்லிக் கொள்ள முடியும். இவ்வாறு பல நன்மைகளை செய்த மௌன குரு சுவாமிகள் எவ்வாறு எல்லாம் வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை வரலாறு எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியிலுமே மௌன குரு தொடர்பான வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம். சூரிய ஒளிச்சுடர் போன்ற ஒளிரும் விழிகளுடன் ஒரு காலில் 7 விரல்களும் மறுகாலில் 6 விரல்களும் உடைய செந்நிற திருமேனியுடன் வலம் வந்தவர். கிபி 1876 பல வருட காலத்தில் உலா வந்த மகான் ஸ்ரீலஸ்ரீ மௌன சுவாமிகள். கும்பகோணம் வர முன்னர் கும்பகோணத்தில் அடுத்துள்ள ஆலயம் அமைய பெற்றுள்ள திருப்புனவத்தில் இவர் தெருவோரம் கோயில் மதில் சுவர் அருகில் என்று எப்போதும் ஏகாந்த நிலையிலேயே இருப்பார். திருமேனியில் ஆடை இருக்காது, உணவருந்துவது இல்லை, பேச மாட்டார், தூங்கவும் மாட்டார், நடப்பார், பல நாள் அசையாது நிஷ்டையில் இருப்பார். இந்த மகானை திருபுவன மக்கள் எல்லாம் சிவஸ்வரூபம் என வணங்கி வந்தார்கள். இந்த நிலையில் கும்பகோணம் பகுதி அடியார்கள் மனதில் சுவாமிகளை கும்பகோணம் அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணம் உதயமானது. இச்செய்தியை திருபுவன அடியார்களிடம் சொல்ல அவர்கள் உள்ளம் பதறினர். முடியாது, சுவாமிகளை உங்களுடன் அனுப்ப முடியாது, நீங்கள் போகலாம் என்றனர். ஸ்ரீலஸ்ரீ மௌன குரு சுவாமிகளின் கீர்த்தியை கேட்டறிந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு துறவி ஒருவர் கும்பகோணம் வந்தார். மௌன சுவாமியை கண்டார். திருவடியில் வீழ்ந்து வணங்கி அவர் சந்நிதியில் தங்கியிருந்து பல்வேறு திருத்தொண்டுகளை அன்புடன் செய்து சுவாமிகளின் பூரண அனுக்கிரகத்தை பெற்றார்.
பின் திருப்புரம்பியம் சென்று சிவனோடு இரண்டர கலத்தாலாகிய சஜூச்சிய பதவியை பெற்றார். திருப்புரம்பியம் சாட்சிநாதர் கோயில் சந்நிதி தெருவில் பின்னாளில் மௌன சுவாமிகள் வீற்றிருக்க ஏற்ற இடமாக கும்பேஸ்வர சுவாமிகள் கோயிலுக்கு மேற்கு திசையிலேயே மேட்டு தெரு அருகில் பூஞ்சோலை சூழப்பட்ட ஒரு இடத்தை வாங்கி அங்கே ஸ்ரீ மௌன சுவாமிகளை இருக்க செய்தார். இந்த இடத்திற்கு வந்த பலரும் சுவாமிகளை தரிசித்தும் பணிவிடைகளை செய்தும் பிறவி பிணி நீங்க பெற்றார்கள். சுவாமிகளை தரிசிக்க வந்தவர்கள் சாதாரண மக்கள் மட்டுமல்ல, பல ஜோகிகளும் ஞானிகளும் அறிஞர்களும் கும்பகோணம் வந்து சுவாமிகளை தரிசித்து பேறு பெற்றனர். பலர் அதில் சிலரை நாங்கள் குறிப்பிடுகின்ற போது கன்றுக்குட்டி சுவாமிகள், அருணாச்சல சுவாமிகள், அன்னி பெசன்ட் அம்மையார், ஜட்ஜ் சுவாமிகள், கள்ளியடி பிரம்மம், காமாட்சி அம்மாள், யாழ்ப்பாண சுவாமிகள், சுவாமி விவேகானந்தர் ஆகியோர் ஆவார்கள். இவர்களில் ஸ்ரீ மௌன சுவாமிகளை காண வந்த சுவாமி விவேகானந்தர் மடத்தின் வாசலிலேயே நின்று விட்டார். அங்கே இருந்து மௌன சுவாமிகளை பார்த்தவர், இவரிடம் நெருங்கினால் இவரை விட்டு என்னால் வெளியே வர இயலாது, இவருடனேயே ஐக்கியமாகி விடுவேன் என்று கூறிவிட்டு 50 அடி தூரத்தில் இருந்தே வணங்கி சென்றார். தன்னை காணவரும் அன்பர்கள் அனைவரின் குறைகளையும் கருணை பார்வையால் நீக்கிய ஸ்ரீ மௌன குரு சுவாமிகள் சமய சாத்திரங்களை கடந்த பிரம்மஞானியாக கருதப்படுகின்றார். தஞ்சை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற கும்பகோணம் நகரம் கோயில்களுக்கு மட்டும் பெயர் பெற்றதல்ல, அருள் நிறைந்த மகான்களை தன் மடியில் வளர்த்த புனிதமான பூமியும் இதுவாக காணப்படுகின்றது. கும்பகோணத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் சங்கீதமும் மூர்த்திகளான ஸ்ரீ தியாகராஜர், சியாமா சாஸ்திரி, முத்துசுவாமி தீட்சதர் போன்றோருடைய சம்காரம் நிகழ்ந்துள்ளது. நாம சங்கீர்த்தனத்தின் மகிமையை உலகறிய செய்த ஸ்ரீ போதேந்திராளர் திருவிசநல்லூர் ஐயாவாள், மருதாநல்லூர் சுவாமிகள் போன்றோர் வசித்ததெல்லாம் கும்பகோணத்துக்கு அருகில்தான். கும்பகோணத்தின் மையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகேஸ்வரர் கோயில் திருப்பணிக்கு சிலரையாக காசு சேகரித்து சூடமுழக்கு செய்தவர் பாடகச்சேரி சுவாமிகள். வடக்கு எங்கேயோ பிறந்து கும்பகோணம் வந்து அற்புதங்களை நிகழ்த்தி பல்வேறு விதமான சுவாமிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி கும்பகோணத்தில் குடிகொண்டிருக்கும் மகான்கள் பலர் இருக்கின்றார்கள். இந்த வரிசையிலே மாபெரும் மகானான மௌனகுரு சுவாமிகளுக்கு கும்பகோணத்தில் முக்கிய இடம் உண்டு என்று சொல்லிக்கொள்ள முடியும். இவரது பிறந்த தேதி தெரியாமல் இருந்தாலும் 1899 சித்திரை மாதம் 11ஆம் திகதி உத்திர நட்சத்திரத்தன்று சனிக்கிழமை இரவு வேளையில் ஜீவ சமாதி அடைந்தார் மௌன சுவாமிகள். கும்பகோணம் தஞ்சை நெடுஞ்சாலையில் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு அருகே அமைந்துள்ளது மௌன சுவாமிகள் மடம். கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு சுவாமிகளின் மடம் அமைந்துள்ள தெரு அவரது பேரிலேயே மௌன சுவாமிகள் மடத்தெரு என்று அழைக்கப்பட்டு வருகின்றது. கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்துகளில் வந்தால் மௌன சுவாமிகள் பேருந்து நிறுத்தம் என்று சொல்லி அந்த மடத்தில் பலர் வந்து தரிசித்து செல்வது வழக்கம். மடத்தின் நுழைவாயில் அருகே பல்வேறு விதமான கடைகள் காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் சுவாமிகளின் 113வது குரு பூஜை அண்மையில் அவரது பக்தர்களால் இங்கே சிறப்பாக நடத்தப்பட்டது. கும்பகோணத்தில் சுமார் 25 ஆண்டுகள் வசித்துள்ளார் மௌன சுவாமிகள். இவரை சுவாமி விவேகானந்தர் அது மாத்திரமல்லாமல் பலர் சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. மௌன சுவாமிகளின் அருமை பெருமைகளை பற்றி கேட்டறிந்த வெள்ளைக்கார துறைமார்கள் பலர் தங்களது நாட்டிலிருந்து புறப்பட்டு வந்து சுவாமிகளின் தரிசனம் பெற்று திரும்பியிருக்கிறார்கள். தமிழகத்தின் பற்பல ஊர்களில் இருந்து எண்ணற்றோர் வந்து சுவாமிகளை தரிசித்து அவரது அருளாசியுடன் திரும்பி தங்களது ஊர்களில் மௌன சுவாமிகள் மடத்தை நிறுவி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட திருமடங்கள் இன்றைக்கும் ராமநாதபுரம், வாடிப்பட்டி, திருச்சி, மதுரை, சிவகங்கை, பொன்னமரவாதி, குற்றாலம், அருப்புக்கோட்டை போன்ற பல இடங்களில் அமைந்திருக்கின்றன. அங்கெல்லாம் தினசரி வழிபாடும் சுவாமிகளின் குரு பூஜையும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஸ்ரீ மௌன சுவாமிகளின் ஜீவ சமாதி மேல் ஒரு லிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு அதற்கு தினமும் வழிபாடு நடைபெறுகின்றது. 63 நாயன்மார்களின் லீலைகள் அடங்கிய அற்புதமான பழமையான தஞ்சாவூர் ஓவியம் ஒன்றும் இன்றைக்கும் மடத்தில் காணப்படுகின்றது. சுவாமிகள் இந்த திருமணத்துக்கு வந்த போது இந்த ஓவியத்துக்கும் வழிபாடுகள் நடந்தனவாம். இது தவிர சுவாமிகள் உட்கார்வதற்கு பயன்படுத்திய கதிரைகள், அது மாத்திரமல்லாமல் அவர் பயன்படுத்திய பொருட்கள், சுவாமிகளுக்கு சிஸ்டராக இருந்த அருணாச்சல சுவாமி, ஆறுமுக சுவாமி மற்றும் காமாட்சி அம்மையார் ஆகியோரும் இதே வளாகத்தில் சமாதியாகி இருக்கிறார்கள். கும்பகோணம் மௌன சுவாமிகள்
மகாமியம் என்கின்ற பழம் பெரும் நூலில் இருந்து சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை அறிய முடிகின்றது. செய்யுளும் பொழிப்புரையுமாக அமைந்துள்ள இந்த நூல் சுவாமிகளிடம் பேரன்பு கொண்டவரும் மடத்துக்கு அருகில் உள்ள நாணயக்கார திரையில் வசித்தவருமான காசுக்கடை ஆசு சபாபதி செட்டியார் மற்றும் திருச்சி SBG கல்லூரியில் தலைமை தமிழ் பண்டிதராக இருந்த திருவாளர் அமிர்தம் சுந்தரம் பிள்ளையாகிலும் கிபி 1923 வெளியிடப்பட்டது. தவிர கும்பகோணத்தில் அப்போது இருந்த பல தனவந்தர்கள் இந்த நூலை வெளிக்கொண்டு வருவதில் பெருமளவு உதவியிருக்கிறார்கள். சுவாமிகள் கும்பகோணத்துக்கு வந்தது என்று சொல்லப்படுவது கிபி 1875களில் இருக்கலாம் என்கின்றனர். எந்த ஊர், பெற்றோரவர், எங்கெல்லாம் இவர் சுற்றி திரிந்தார் போன்ற விவரங்கள் ஆதாரபூர்வமாக தெரியவில்லை. சிவந்த நிறம் கொண்ட உயர்ந்த திருமேனி, கும்பகோணத்துக்கு இவர் வந்தபோது 21 வயதுடையவர் போல் காணப்பட்டாராம். தற்போது மௌன சுவாமிகள் மடம் இருக்கும் இடம் அப்போது 63 நாயன்மார் குருபூஜை மடம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. இந்த பகுதியில் உள்ள சைவ ஆர்வலர்கள் குருபூஜை மடத்துக்கு வந்து தினமும் நாயன்மார்களாம் மௌன சுவாமிகள் இங்கு வந்து தங்கிய பிறகுதான் இது மௌன சுவாமிகள் மடம் என்ற பெயரை அடைந்தது. முதலில் கும்பகோணம் வந்த மௌன சுவாமிகளை அந்த ஊர் மக்கள் கொண்டாடினார்கள். தங்கள் ஊருக்கு மாபெரும் ஒரு தவசீலர் வந்துள்ளார் என்று மகிழ்ந்து அவர் இருந்த மடம் நோக்கி சென்றார்கள். சுவாமிகளின் திருவடி பற்றி நமஸ்கரித்தார்கள். தங்களிடம் உள்ள குறைகளை கொட்டினார்கள். இவரை தரிசித்த மாத்திரத்திலேயே தங்களுடைய குறைகள் அகன்று போனது போல் உணர்ந்தார்கள். இந்த சந்தோஷத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். சுவாமிகள் பற்றிய பிரமிப்பூட்டும் செய்திகளும் பெருமையும் பல ஊர்களும் பரவியது. அவரை தரிசிக்க வெளியூர்களிலிருந்து புகைவண்டி மற்றும் கார்கள் மூலம் பயணித்து வந்து தரிசித்தார்கள். மௌன சுவாமிகள் கும்பகோணத்துக்கு வந்த கதையே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதையாக இருக்கின்றது. கும்பகோணம் வருவதற்கு முன் இவர் திருப்புவனத்தில் இருந்து வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட சுவாமிகள் முதல் வருகை இந்த ஊரில் தான் அறியப்பட்டது. கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் வரும் ஊர் திருப்புவனம். இவர் உணவு இல்லை, பேச்சு இல்லை, எந்த நேரமும் மௌனமாகத்தான் இருப்பார். ஆனால் இவரது நடையில் எந்த தடையும் இல்லை. தெருவில் நடந்து கொண்டே இருப்பார். திடீரென திரும்புவார். ஒரே இடத்தில் பல மணி நேரம் வரை அசையாமல் நின்று கொண்டிருப்பார். தனக்கு தோன்றிய ஒரு இடத்தில் அமர்ந்து நிஷ்டையில் கூடுவார். ஊர் மக்கள் இவரை பித்தன் என்றே சொல்லி வந்தனர். அந்த ஊரில் அவரது செயற்பாடுகள் அப்படித்தான் அவரை சொல்ல வைத்தன. இவரை கண்டாலே ஏதோ பார்க்க கூடாத ஆசாமியை பார்த்து விட்டோம் என்பது போல சற்று ஒதுங்கி நடங்க ஆரம்பித்தார்கள். ஆனாலும் சுவாமிகளின் கீர்த்தியை புரிந்து கொள்ளக்கூடிய ஓர் உள்ளம் அந்த ஊரில் இருந்தது. அவர் ஒரு சிவபக்தர், வேளாண் மரபிலனார். அவர் பொருள் வசதியுள்ளவர். ஓய்வில்லாமல் ஒரு மகான் அலைந்து கொண்டிருக்கிறாரே என்று மனம் கசைந்து சுவாமிகள் பசியாறுவதற்காக அவ்வப்போது அவர் இருக்கும் இடம் தேடி வந்து உணவளித்து நற்பலன் அடைந்திருக்கிறார். ஆனாலும் மற்ற பக்தர்கள் இவர் பக்கம் திரும்பவில்லை. இது கொஞ்ச நாட்களுக்குத்தான். ஒருமுறை சுவாமிகளது பார்வைப்பட்ட ஒருவர் சற்றும் எதிர்பாராமல் பெரும் செல்வத்தை அடையவும் ஊர் மக்கள் சுதாகரித்துக் கொண்டார்களாம். நாம் நினைப்பது போல் இவர் பித்தன் இல்லை, பெரிய மகான் என்று தெளிந்து இவர் உலவிக் கொண்டிருந்த இடத்தை முற்றுகையிட ஆரம்பித்தார்கள். பல செல்வந்தர்களும் தங்களது தொழில் பெருக வேண்டும் என்பதற்காக அவரது திருவடி பெற்ற ஆரம்பித்தார்கள். திருப்புவனமே ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி ஆயிற்று. திருப்புவனத்தில் ஒரு மகான் அங்குள்ள பல பக்தர்களுக்கு ஆசி புரிந்து வளம் பெருக்கும் தகவல் பக்கத்து ஊரான கும்பகோணத்துக்கும் பரவியது. இவரை எப்படியாவது நம் ஊருக்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என கூடி பேசி செல்வந்தர்கள் சிலர் திருப்புவனம் புறப்பட்டு வந்தார்கள். விவரத்தை திருப்புவனம் ஊர்க்காரர்களிடம் சொன்னார்கள். இப்படிப்பட்ட மகான் ஒருவர் தங்கள் ஊரை விட்டு செல்வதற்கு எவர்தான் ஒப்புக்கொள்வார்கள்? முதலில் மறுத்துவிட்டனர். இருந்தாலும் கும்பகோணவாசிகள் பேசவே எங்களுக்கு ஒன்றும் இல்லை, சுவாமிகள் மௌனத்தில் இருக்கிறார், அவர் உத்தரவு கொடுத்தால் தாராளமாக அழைத்து செல்லுங்கள், எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை என்றார்கள். மௌன சுவாமிகள் எங்கே பேச போகிறார் என்கின்ற அசட்டு தைரியம் திருப்புவன வாசிகளுக்கு பார்த்தார்கள் கும்பகோணவாசிகள். இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற வரை திருப்புவனத்தை விட்டு நாங்கள் புறப்பட மாட்டோம் என்று அங்கேயே தங்கிவிட்டார்கள். அன்றைய இரவு அந்த அற்புதம் நிகழ்ந்தது. திருப்புவனம் வாசிகள் அனைவரது கனவிலும் கைலைவாசனாகிய சிவபெருமானே தோன்றி மௌன சுவாமிகளை கும்பகோணத்துக்கு அனுப்ப அனைவரும் சம்மதம் தெரிவிங்கள் என்று அருளினார். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் திருப்புவனவாசிகள் அனைவரும் ஒன்றாக கூடி ஒவ்வொருவரும் தங்களுடைய கனவில் வந்த விஷயத்தை சொன்னார்கள். கும்பகோணவாசிகள் குதூகலமானார்கள்.
இறை உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அன்றைய தினமே சுவாமிகளை ஒரு பல்லக்கில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க திரளான மக்களின் ஊர்வலத்தோடு கும்பகோணத்துக்கு எழுந்தருளின மௌன சுவாமிகள். அங்குள்ள மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சுவாமிகளுக்கு உரிய மரியாதை செலுத்தி தங்கள் ஊரில் அமர்த்தி கொண்டார்கள். இந்த பல்லக்கின் ஒரு சிறு பகுதி இன்றைக்கும் மௌன சுவாமிகளின் மடத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. கும்பகோணத்தில் சுவாமிகள் அமர்ந்த இடம்தான் 63 நாயன்மார் குருபூஜை மடம் விசாலமான சோலை போன்று அந்த சூழ்நிலை சுவாமிகளுக்கு ஏகாந்தமாக இருக்கட்டும் என்று சிவருமானே தீர்மானித்திருந்தார் போலும். சுவாமிகளுக்கு ஒவ்வொரு விதத்திலும் உதவியர்கள் பற்பல வசதிகளை பெற்றார்கள். அவரை தரிசித்த சிறார்கள் கல்வியில் மேம்பட்டார்கள். பிணியோடு வந்தவர்கள் அகல பெற்றார்கள். சுவாமிகளின் உஷ்டித்தத்தை அருந்தியவர்கள் தீரா நோய்கள் தீர்ந்து பரிபூரண தேகம் பெற்றார்கள். உள்ளன்போடு எவர் செய்யும் வழிபாட்டையும் மனம் வந்து ஏற்றுக்கொள்வார் சுவாமிகள். அதே நேரத்தில் மனம் ஒப்பாமல் கடனே என்று எவராவது வந்தால் அதை கண்டுபிடித்து ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார். சுவாமிகளுக்கு பாத பூஜை மற்றும் அமுதூட்டல் போன்றவற்றுக்கு வரும் சிலர் இப்படி நடந்து கொள்ள நேரிடும் போது அசையாமல் இருந்து தன் எதிர்ப்பினை காட்டுவார் சுவாமிகள். பின் அவர்களே தங்கள் தவறை உணர்ந்து சுவாமிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் இயல்பு நிலைக்கு வந்து அவர்கள் செய்யும் வழிபாட்டை ஏற்றுக்கொள்வார். சுவாமிகளின் கீர்த்தி பற்றி அறிந்த பல மகான்களும் ரிஷிகளும் கும்பகோணத்துக்கு படையெடுத்தனர். இப்படி சுவாமிகளிடம் வந்து அடைக்கலமானவர்கள் தான் அருணாச்சல சுவாமி என்பவர். அந்தரனான இவர் திருவண்ணாமலையில் இருந்து கும்பகோணம் வந்தார். மௌன சுவாமிகளே கதி என்று இவரது திருவடிகளிலே தன் நாட்களை கழித்தார். தொண்டு புரிந்து வந்தார். மௌன சுவாமிகளை பின்பற்றுபவர்கள் அப்போது திகம்பரராகவே இருப்பது வழக்கம். அதாவது மேனியில் உடை இருக்காது, பிறந்த மேனியுடன் எங்கெங்கும் சுற்றித் திரிவார். அனைத்தையும் வெறுத்தவருக்கு ஆடை பொருட்டா என்ன? ஆனால் அப்போது இருந்த வெள்ளைக்கார போலீஸ் சிலர் உடை இல்லாமல் திரிந்த அருணாச்சல சுவாமியை இருப்பது குற்றம் என்று சொல்லி தஞ்சை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றார்கள். குற்றவாளி கூண்டுக்கு ஒரு சுவாமிகள் வந்திருப்பது கண்டு நீதிபதி ஆடி போனார். காரணம், அருணாச்சல சுவாமி மௌன சுவாமிகளின் சிஸ்டர் என்பதை அறிவார் நீதிபதி. நீதிமன்றத்திலேயே இவரை கைது செய்து கூட்டி வந்த போலீசாரை பார்த்து கடிந்து கொண்டு, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? இவரை போன்றவர்கள் எல்லாம் இந்த நாட்டை வாழ்விக்க வந்த மகான்கள். நீங்கள் செய்தது நியாயமற்ற காரியம். இந்த நாட்டின் கலாச்சாரத்தையே சீர்குலைக்கும் செயல். இப்போதே இந்த சுவாமிகளிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று உத்தரவிட்டார். இவ்வாறாக பல விடயங்கள். இவரை போல யாழ்ப்பாணத்து சுவாமிகள் மலையாள தேசத்தில் கோட்டாறு பகுதியில் பிறந்த அண்ணாமலை வாடிப்பாடி அருகே சல்லாக்குளத்தில் பிறந்த சொக்கியர் ஆறுமுகசாமி, காமாட்சி அம்மையார் போன்ற பல தவசீலர்கள் சுவாமிகளுக்கு தொண்டாற்றுவதே தங்கள் மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர்கள். இவர்களில் காமாட்சி அம்மையாரின் பக்தி பெரிதும் போற்றுதலுக்குரியது. கும்பகோணம் குருநாத பிள்ளையின் சகோதரியான காமாட்சி அம்மையார் மடத்திலேயே பல காலம் தங்கியிருந்து சுவாமிகளுக்கு சேவை செய்து வந்தார். சுவாமிகள் விரும்பி உண்ணும் உணவு வகைகளையும் பலவிதமான பலகாரங்களையும் தயாரித்துக் கொண்டு சுவாமிகளுக்கு கொடுத்து மகிழ்வார். அவரது திருமேனிக்கு விசிறிவிட்டு சேவை புரிவார். உண்மையான அன்போடு அவரை வணங்கி வந்தார். சுவாமிகளின் மேல் உள்ள பற்றுதல் காரணமாக அவர் சமாதியடைந்த ஒரு மண்டலத்துக்குள் காமாட்சி அம்மையாரும் மடத்திலேயே சமாதியானார். இதை பெரும் பாக்கியமாக பேசினார்கள். அப்பொழுது சுவாமிகளிடம் மிகுந்த பக்தி கொண்டு அவரது திருமடத்திலேயே வாழ்ந்தவர் வெங்கடாச்சலம் என்பவர். சித்த வைத்திய நூல்களை கற்ற இவர் சுவாமிகளுக்கு தொண்டு புரிந்து வந்தார். ஒரு நாள் மருந்து அரைப்பதற்குரிய ஒரு இரும்பு பொருளை மடத்தின் ஒரு பகுதியில் வைத்துவிட்டு வெளியே சென்று விட்டார். மறுநாள் இவர் மடத்துக்கு திரும்பி மருந்து அரைப்பதற்குரிய அந்த இரும்பு பொருளை தேடினார். எங்கும் கிடைக்கவில்லை. அது மிகுந்த நச்சுத்தன்மை கொண்டது. வெங்கடாயலத்தை பரபரப்பு தொற்றி கொண்டது. பிறகுதான் அவருக்கு தெரிய வந்தது மௌன சுவாமிகள் அதை எடுத்து விழுங்கிவிட்டார் என்பது. பதறி போனார். அதற்கு அந்த விஷயம் பலருக்கும் தெரிய வந்தது. அனைவரும் மடத்தில் கூடிவிட்டார்கள். சுவாமிகளை கொல்ல வேண்டும் என்பதற்காக வெங்கடாஜலம் இப்படி செய்து விட்டதாக சிலர் பேச ஆரம்பித்தனர். ஒன்றும் அறியாத அந்த ஜீவன் மௌன சுவாமிகள் தன் வழக்கப்படி எதுவும் பேசாமல் அமைதியோடு இருந்தார். அவ்வளவுதான். மிகுந்த நஞ்சு நிறைந்து அதை உட்கொண்டதனால் சுவாமிகள் சில நிமிடங்களுக்குள் சமாதி அடைந்து விடுவார் என்று முடிவெடுத்து அடுத்து ஆக வேண்டிய காரியங்களை பார்க்க ஆரம்பித்தனர். சிலர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சுவாமிகளை போன்றவர்கள் நஞ்சும் சுவாமிகளை ஒன்றும் செய்யாது என்று அப்போது அறியவில்லை. சில நிமிடங்கள் கழித்து சுவாமி இயல்பு நிலைக்கு வந்த போதுதான் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இப்படி எதுவும் பேசாமலே பல விளையாட்டுகள் நடத்தி வேடிக்கை பார்ப்பார் மௌன சுவாமிகள். இத்தகைய பெருமைகளை கொண்ட மௌன சுவாமிகள் மடம் தற்போது வெறும் கீற்று கொட்டகையில் அமைந்துள்ளது. சுவாமிகளின் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமான அவரது பக்தர்கள்
திருப்பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். ஒரு காலத்தில் கும்பகோணத்துக்கே பெருமை சேர்த்த அந்த மகானின் பெருமைகள் மேலும் பரவ வேண்டும், மேலும் அவருடைய அருளானது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பலர் வழிபடுவது வழக்கமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இவ்வாறாக மௌனகுரு சுவாமிகளுடைய வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது மௌனமாக இருப்பதனூடாகவே பல காரியங்களை சாதித்த ஒருவர் என்றுதான் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அவர் மௌனமாகத்தான் இருப்பார், ஆனால் அவருடைய அந்த வெளிப்பாடுகளானது அவ்வளவு பிரதிபலிப்புகளை கொண்டதாக இருக்கும். பல விடயங்கள் அவருடைய வாழ்க்கையில் இவ்வாறுதான் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு அற்புதங்களையும் நிகழ்த்தி வந்தார். எந்த ஒரு விதத்திலும் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் மக்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக பல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இவர் செல்கின்ற இடமெல்லாம் மக்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருந்தார்கள். இவ்வாறாக பலருக்கு நன்மை புரிந்து சைவ சமயம் வளர்வதற்கு அரும்பாடுபட்ட சித்தர்கள், அதாவது சித்தர்களில் ஒருவராக நாங்கள் மௌனகுரு சுவாமிகளை சொல்லிக் கொள்ள முடியும். அவர் இறந்திருந்தாலும் கூட இன்றைய நாட்களில் பலரால் பேசப்படுகின்ற ஒருவராகவும் நாங்கள் இவரை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். இன்றைய நாளிலும் மௌனகுரு சுவாமிகள் தொடர்பான வாழ்க்கை வரலாற்றை பார்த்திருந்தோம். மற்றொரு காணொளியில் மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் கலினிஸ்ட் அஜயகுமார். நன்றி நேயர்களே.